இந்த மாதிரி புரோக்கர்ஸ் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ட்ரேடிங் பண்றப்போ அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு, அதாவது அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நமக்கு கவுண்டர் பார்ட்டி அப்படிங்கிற ஒருத்தங்க கண்டிப்பா தேவை. அதாவது இப்ப நான் பை பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு செல்லர் தேவை, இல்ல நான் செல் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பையர் கண்டிப்பா தேவை. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நம்மளோட கவுண்டர் பார்ட்டி அப்படிங்கிறது நம்மளோட ஃபாரெக்ஸ் புரோக்கர் தான். அதாவது இப்ப நான் எந்த ட்ரேட் எடுத்தாலும் அதுக்கான ஆப்போசிட் பொசிஷன் என்னோட ஃபாரெக்ஸ் புரோக்கர் தான் எடுப்பாரு. இப்ப இந்த ட்ரேட்ல நமக்கு எப்படி ரிஸ்க் இருக்கோ அதே மாதிரி அந்த புரோக்கருக்கும் பாத்தீங்கன்னா பெரிய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா அந்த புரோக்கரேஜ்ல இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸுக்கும் அவர் ஒரே ஒருத்தர் தான் காமனான கவுண்டர் பார்ட்டி. சோ அதிக அளவிலான ட்ரேட் வந்து அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த ரிஸ்க் அவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து டிஃபரெண்ட் எக்ஸிகியூஷன் மாடல் அப்படிங்கிறது இருக்கு. அதுல ஒண்ணுதான் பி புக் எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது. சோ இந்த எக்ஸிகியூஷன் மாடல்ல நம்மளோட புரோக்கரே நம்மளோட ஆப்போசிட் ட்ரேடை எடுத்துருவாரு, அதோட முடிஞ்சிருச்சு. அதாவது இங்க ட்ரேடிங் வந்து நம்மளும் புரோக்கரும் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா ஒண்ணு நம்மளோட புரோக்கருக்கு வரும், இல்ல அப்படின்னா நமக்கு வரும். இப்ப நமக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த ப்ராஃபிட் வந்து அந்த புரோக்கரோட லாஸ், இதே நம்மளோட லாஸ் வந்து புரோக்கரோட ப்ராஃபிட்டா பாத்தீங்கன்னா போகும். இதனாலதான் இதுல வந்து ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதை கேட்கும் போது அந்த புரோக்கருக்கு தான் அதிக அளவுல ரிஸ்க் இருக்க மாதிரி இருக்கே ப்ரோ, அப்படி இருந்தும் எதுக்காக இந்த எக்ஸிகியூஷன் மாடலை அவங்க சூஸ் பண்றாங்க, இதுல இருந்தா உங்களுக்கு ப்ராஃபிட்டே இருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. சோ ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர் இந்த எக்ஸிகியூஷன் மாடலை சூஸ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன்ல ஒன்னு, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேடிங்ல லாஸ் தான் பண்ணுவாங்க. அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் தான் பண்ணுவாங்க. அந்த 90% ட்ரேடர்ஸோட லாஸ் எல்லாமே இப்ப இந்த எக்ஸிகியூஷன் மாடல் அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்களுக்கு தான் ப்ராஃபிட்டா போகும். இது இல்லாம வந்து ஸ்ப்ரெட் மூலமா அவங்க வந்து earn பண்றாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப கன்சிடர் ஒரு புரோக்கரேஜ்ல வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ட்ரேடர்ஸ் மட்டுமே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த புரோக்கரேஜ் வந்து இந்த எக்ஸிகியூஷன் மாடலை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா லாஸ் அப்படிங்கிறது வரும். இப்ப இங்க தான் பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. சோ புரோக்கரேஜை பொறுத்த வரைக்கும் சோ இந்த மொத்த சர்வீஸையுமே ஹேண்டில் பண்றது அவங்க தான். நம்ம எந்த சார்ட்டை பாக்குறோம், அதுல எந்த பிரைஸ் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டிசைட் பண்றது அவங்க தான். ஸ்ப்ரெட் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத கூட அவங்க தான் டிசைட் பண்றாங்க. சோ இப்போ இதுல ஏதாவது ஒரு மேனிபுலேட் பண்ணி இன்டென்ஷனலா நம்மள லாஸ் பண்ண வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு ட்ரேடர் வந்து ட்ரேட் பண்ணி நேச்சுரலாவே அவர் லாஸ் பண்றாரு, அந்த லாஸ் அவங்க ப்ராஃபிட்டா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது. ஆனால் அந்த புரோக்கர் அவரோட சுய லாபத்துக்காக சுயநலத்துக்காக இன்டென்ஷனலாவே அவங்களோட ட்ரேடர்ஸை வந்து லாஸ் பண்ண வச்சு அதை ஒரு ப்ராஃபிட்டா பண்றாரு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்கேம். இந்த மாதிரி ஏ புக், சி புக், ஹைபிரிட், எஸ்டிபி, இசிஎன் மாதிரி டிஃபரெண்ட் எக்ஸிகியூஷன் மாடல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அத பத்தி எல்லாம் டீடைல்டா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ரிலேட்டட் வீடியோல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த எல்லா எக்ஸிகியூஷன் மாடல்லையுமே இந்த பி புக் எக்ஸிகியூஷன் தான் கொஞ்சம் ரிஸ்க் ஆனது. அதனால தான் சொல்றேன்